ரஃப் ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. ரஃப் ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. ரஃப் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கடுத்து எடுத்து விட்டுருங்க. அப்போயே உங்களுக்கு கிரிம்ஸ் மேலே வராது. ஓகேங்களா கைஸ். இப்போ அடுத்து நம்ம ஒவ்வொரு கலர் ஃபஸ்ட்டு அவங்கள எல்லாமே கஸ்டமர் கட்டிருந்து லைட் கலரில் கட்டுறாங்க. அந்த ஃபோட்டோ லைட் கலர் இருந்துச்சு. லைட் கலரில் கொடுத்துருக்கோம். எல்லாமே லைட் கலர் தான் கொடுத்துருக்கோம். திக் கலர் நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, எல்லாமே லைட் கலர் கொடுத்துருவோம். இந்த பாருங்க நான் கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றும் லைட் கலர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கேக் வேணும்னா மறக்காமல் நம்ம பேஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்டரும் பண்ணுங்கள். தஞ்சாவூரில் உங்களுக்கு கிடைக்குங்க. தஞ்சாவூரில் 4 கிலோக்கு மேலே டெலிவரி கிடைக்குங்க கைஸ், கவலைப்படாதீங்க. ஓகே கைஸ், ஆர்டர் பண்ணுங்க மறக்காமல். இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லா ஃபினிஷிங் கொடுத்து வச்சு பாருங்கள். அடுத்து நம்ம நைஃபை இதில் நேராக வச்சு ஃபினிஷ் பண்ணுங்கள். சைடில் நைஃப் எந்த அளவுக்கு நேராக வச்சு ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக்கு நேராக வரும். ஓகே, நைஃப் நேராக முடிச்சுட்டு நம்ம கார்டை வச்சு எப்பவுமே ஃபினிஷிங் பண்ணுவோம். கார்டை மேலே வச்சு கார்டை ஃபினிஷிங் பண்ணிட்டு லைட்டாக கார்டை வச்சு ஃபினிஷ் மாதிரி திப்பி கோடு பார்த்துருந்தோம். கோடு தெரியாமல் கார்டை ஃபினிஷிங் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த ஃபினிஷிங் கொடுத்து முடிச்சிருவோம். கொடுத்து முடிச்சுட்டு அளவாக எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஃபாண்டை எடுத்து வச்சுக்கோங்க.